எந்த டிகிரியும் படிக்க மாட்டேன், இனிமேல் புத்தகத்தையே தொட மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்தேன். குழந்தைகள் படிக்கிற அந்த கலப்பணி செய்யும் பொழுது என்ன ரொம்ப அதிகமாக தாக்கம் ஏற்படுது. ஊரே கூடி நின்று நம்மளை மாலையை போட்டு நடத்திட்டு வரும்போது அப்படி ஒரு கத்து இருந்தது. வா என் பெண்ணே இந்த கலந்துரையாடலுக்கு மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். நிறைய இங்கே வந்து அவங்களுடைய அனுபவங்களை 20 ஆண்டு கால அனுபவங்களை குருமார்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம். இப்போ உங்களுடைய குரு பணியில் இந்த 20 ஆண்டு காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஹீரோவாக ஃபீல் பண்ண ஒரு காரணம், நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு நாம் இன்னைக்கு ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் எதாவது இருக்கா? ஹீரோ அப்படிங்கிற மாதிரி நினச்ச தருணங்கள் இல்லை. அந்த ஹீரோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஒரு நிறைவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா அது சரியாக இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் இருந்த ஒரு கடலோர கிராமத்து பங்கில் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 கடலோர பங்குகளுக்கு இடையில் பயங்கர பிரச்சனை. ஸோ 2 பேருக்கு இடையில் அடிதடி நிறைய நடந்தது. வழக்காடு மன்றங்கள், அதற்கான வழக்குகள்லாம் உண்டு. நிறைய நேரம் அடிக்கடி இதுக்காகவே நிறைய அந்த ஊரில் இதுக்காகவே சேர்த்து வைக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் வழக்குகளுக்காகவே செலவழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது முதல் முறையாக அந்த ஊருக்கு அந்த தருணத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்படிங்கும்போது மிக இளமை துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பணி செய்ய போகிறப்ப முதல்ல நாங்கள் முடிவெடுத்தது 2 கடற்கரையோர கிராமங்களில் இருக்கக்கூடிய பங்கு தந்தையர்களும் முதல்ல பேசிட்டு என்னென்ன வழக்குகள்லாம் வழக்காடு மன்றங்களில் இருக்குதோ அதை உடனடியாக நம்ம திரும்ப பெறணும். நம்ம கோர்ட்ல இருந்து கேஸ் எடுத்துட்டு இதுக்கு செலவழிக்கக்கூடிய செலவுகளை வந்து ஒரு உருப்படியான காரியகட்டங்களுக்கு நம்ம செலவழிக்கணும். அது கல்வியாக இருக்கலாம், அல்லது மற்ற அறச்செயல்களுக்காக இருக்கலாம், கட்டட பணிகளுக்காக இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக முதல்ல மாற்ற ஆரம்பித்தோம். முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நிறைய நேரங்களில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக நடத்துனதுனால 2 கிராமங்களில் இருந்த பெரியவங்களும் முன் வந்தாங்க. அதுக்கு முழுக்க காரணம் சொல்லுவேன், அங்கே இருந்த பங்கு தந்தையும் காரணம், நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய பகுதியை என்னால் அதில் செயல்படுத்த முடிஞ்சு. அந்த நேரத்தில் 2 கிராமத்தில் இன்றைக்கும் அந்த கிராமத்தில் இருந்து அடுத்த கிராமத்துக்கு திருவிழாவுக்கு போகிறாங்க, அங்கேருந்து இதே பகுதிக்கு வராங்க. அந்த வழக்குகள்லாம் சின்ன பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. ஆனாலும் ஒரு 15-16 வருடங்களுக்கு முன்னால் நம்ம நடத்தினது ஒரு நிறைவை தந்திருக்கு. அது ஒரு ஹீரோவாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. கடவுளினுடைய பணியில் ஒரு சின்ன திரும்ப கொஞ்சம் அசைச்சிருக்கிறோம், இந்த மக்களுக்கு ஏதோ செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா அந்த தருணத்தை பார்க்க மிக சிறப்பு. ஒரு சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு சீன் மாதிரி இருந்தது அவர் சொன்னது இல்லையா, ஒரு காட்சி மாதிரி. எனக்கு இந்த மாதிரியான இடத்துல எனக்கு எப்படி தோணும், சில பேர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஊரில் பிரச்சனை அப்படின்னா நேராக அவங்களுடைய உயர் குருமார்கள்ட்ட போய், ஃபாதர் இந்த மாதிரி இந்த ஊருக்கு 2 பெரிய பிரச்சனையாக இருக்குது, சொல்லுங்கள் என்ன பண்ணலாம், என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அதுதான் முதல்ல கேட்பாங்க. இவர் பக்கத்தில் அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய குருவோட போய் சந்தித்து பேசி இது எப்படி நம்ம தீர்க்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்து அது ஏதோ இனிஷியேட் பண்ணிங்கல்ல, சம்திங் இனிஷியேட் பண்ணுறதே ரொம்ப முக்கியமான விஷயம். வேறு அனுபவங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 3 வருடங்கள் திண்டுக்கல்ல உள்ள சவிரார்பாளையம் அப்படிங்கிற ஒரு பங்கில் பணி செஞ்சேன். சரி. அப்போ கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்த சமயம், அந்த மக்கள் எளிய மக்கள், ஏழை மக்கள், அன்றாடம் கூலிக்கு வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள். அப்போ அந்த கொரோனா சமயத்தில் ஏறக்குறைய 1 மாத காலம் நம்ம அடைபட்டு கிடந்தோம் அந்த லாக்டவுனில். அப்போ நாங்கள் குருவானவர்கள் என்பதற்காகவே நமக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். ஆனால் எனக்கு அதை பார்த்து நிறைய மக்கள் அன்னைக்கு வேலை செய்யலைன்னா அன்னைக்கு சாப்பிட முடியாது. ஆனால் நான் வெளியிலையும் வர முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு புரியாத ஒரு பயம் இருந்தது அந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது லாக்டவுன் சமயத்தில், வேவில். அப்போ அந்த சமயத்தில் நான் குடும்பம், நண்பர்கள், இதுவரைக்கும் கேட்காத மனிதர்கள்ட்டெல்லாம் காசு கேட்டு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. அந்த மக்களுக்கெல்லாம் இலவசமாக அந்த அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொடுத்த அந்த சமயத்தில் அர்ப்பணியாளர் டிக்சன் சொன்னது போல் ஒரு திருப்தி இருந்தது, ஒரு நிறைவு அன்னைக்கு தூங்க போகும்போது. இல்லைன்னா நமக்கு மட்டும் நம்ம தேவைகள் மட்டும் நம்ம செஞ்சுட்ருக்குறோம், அந்த மாதிரி ஒரு தான் இருந்தது. ஸோ கடவுள் என் மூலமாக என்னை ஒரு சிறிய கருவியாக படைச்சாரே அப்படிங்கிற பயன்படுத்தினாரே அப்படிங்கிற ஒரு நிறைவும் திருப்தியும் இருந்தது. ஹீரோ உணர்ந்தது கொஞ்சம் ஏதாவது பயங்கரமா ஏதோ ஒன்று இருக்கு. சொன்னாலும் சொல்லாட்டாலும் மக்கள் எங்களை ஹீரோவை தான் பார்க்குறாங்க. ஆஹா, நானும் என்ன ரொம்ப ஹீரோவை தான் பார்க்குறேன். நீங்க எப்படி நீங்க எந்த நேரத்தில் நீங்க ஹீரோவை பார்த்தீங்க? மக்கள் பார்க்கறது ஓகே, ஏதோ ஒன்று செஞ்சு உங்களுக்கு ஒன்று தோணல இந்த வாட்டி ஓகே ரைட். ஃபாதர் மகேஷ் சொன்ன மாதிரி தான் இந்த கொரோனா காலகட்டத்தில், அதுவும் முதல் 2 அந்த கட்டத்தில் பயங்கர பீக்கில் இருக்கும்பொழுது எல்லோருக்கும் அச்சம், எனக்கும் அச்சம் தான். ஆமாம், இப்போ பக்கத்தில் ஒரு சிலருக்கு மும்பையிலேருந்து வந்திருந்தாங்க, எல்லாருக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. இப்போ நியூஸ் பார்த்து ரொம்ப எல்லாரும் பயந்து எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறோம், யாரும் வெளியே வர முடியாது. அப்போ கொரோனா பாதித்த மக்களுக்கு கவர்மெண்டோடு சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், உதவி செய்யணும். யாரும் வர மாட்டேங்காங்க. அப்போ தேடி வராங்க,
தேடி வந்து வேறு யார் இருக்கு அந்த ஊரில், ஃபாதர் இங்கே இருக்கிற, ஃபாதர் இங்கே வாங்க, உங்களுக்கு குழந்தை கிடையாது, கல்யாணம் முடிக்கல, நீங்கள் செய்யுங்கிறாங்க. செஞ்சு தான் ஆகணும். ஆசையும் இருக்குது, பயமும் இருக்குது. போய் செய்கிறோம். அவங்களுக்கு மளிகை, குறிப்பாக மட்டன், எக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் வெளியே யாரும் வராமல் பார்த்துக்கிடணும். அதெல்லாம் செய்யணும். குறிப்பாக பக்கத்தில் ஒரு ஊரில் கவர்மெண்ட்டு முள் வெட்டி அடைச்சிட்டாங்க, ரோடுகளெல்லாம் அடைச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் போய் உதவி செய்கிறோம். உதவி செஞ்சுட்டு வந்தால் நான் பணியாற்றக்கூடிய அந்த பங்களை எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இவருக்கு என்ன தேவை இல்லாமல் அங்கே போயிட்டு இங்கே வந்து பரப்ப வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவ்வளோ பாசத்துலாம் சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குது. அந்த மக்கள் பட்டினியாக இருப்பாங்க. நான் அவ்வளோ பயம். அந்த நேரத்தில் நானும் இன்னொரு அருள்பணியாளரும் முழுக்க அந்த ஊரில் இரவும் பகலும் ஆளுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்போம். அங்கேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் மாட்டில் பால் கறந்து பால் ஊற்றுறது வர எல்லாம் செஞ்சுட்டு இரவு வந்தால் ஒரு சோப்பு கரையை வர குளிப்போம். அப்போ இது வரல, சானிடைசர் வரல, அப்போ சோப்பு தான். பயந்து குளிச்சுட்டு படுப்போம். தூக்கம் வராது. இப்படி ஒரு 2-3 வாரங்கள் போய் எல்லா மக்களுக்கும் சொன்ன மாதிரி ரைஸ், மளிகை, ரேஷன் பொருட்கள்லாம் ஒவ்வொரு மூடை வாங்கி கொடுத்தோம் ஃப்ரீயாக. தென் இந்த ஒரு விஷக்குடி நீரா என்னது நிலவேம்பு கஷாயம் எல்லாரும் கொடுத்தோம். இப்படி எல்லாம் கொடுத்துட்டு மக்கள் வந்து ஃபியர்லேருந்து வெளியே வந்தாங்களா, வெளியே வந்து அப்புறம் எங்களை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தருணங்களில் நீங்கள் சொல்ற மாதிரி ஹீரோங்கிற வார்த்தை வேணால் எடுத்துக்கலாம். பட் ஐ ஃபெல்ட் ஸோ ப்ரௌடு. ஆமாம், என்ன உயிர் பயம். நிறைய பேர் 10 பேர் வந்துட்டு நிறைய பேர் இறந்தாங்க, கொஞ்சம் பேர் இறந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த பட்டினி கிடக்குறாங்க அப்படிங்கிறது நம்மள ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. கொரோனா பேஷண்ட் அந்த வீடுகளுக்கும் உள்ளே போனோம், மருந்தடிக்கும் போதும் கூட நின்னோம். அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்பொழுது ஒரு நிறைவு கிடைத்தது. அந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னுடைய இதில் மலம்பட்டி அப்படிங்கிற பங்கில் வந்து பொறுப்பெடுக்கும் பொழுது முதல் நாள் காலையில் பூசை வைக்கிறேன். பூசை வைக்கும்போது மொத்தமே ஒரு 7 பேர் தான் இருந்தாங்க. அதில் எங்கள் அம்மா அப்பா 2 பேர், மக்கள் 2 அப்புறம் ஆல்டர் பாய்ஸ் அவ்வளோதான். என்னடா இந்த பங்கில் கத்தீட்ரலில் இருந்துட்டு வரோம் இவ்வளோதானா அப்படின்னு ஆரம்பித்தேன் நான். ஒரு தடவை வில்சன் ஃபார்லாம் என்னுடைய பங்குக்கு வரும்பொழுது தான் என்னடா கூட்டமே இல்லை அப்படி தான் சொல்லுவார். நான் வரமாட்டாங்க. ஆனால் அதே பங்கில் அவங்களுக்கு அவைலபிலிட்டி கொடுத்து முடிச்சுட்டு நிறையா செய்யும்போது அவங்களே வந்து கை கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி ஒரு வருஷத்துலே படிக்க போ அப்படின்னு சொல்லி மலை மாவட்டத்தில் முடிவெடுத்து போகும் பொழுது ஆயர் வந்திருந்தார். ஆயர் வந்திருந்தப்போ ஒட்டுமொத்த ஊருமே வந்து அவர் முன்னாடி எங்கள் ஃபாதரை தயவுசெய்து அனுப்பாதீங்க, வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரசு பள்ளி ஆசிரியர் அனுப்பாதீங்கன்னு ஒரு சின்ன குழந்தை கூட இவ்வளோ வளர்ந்துட்டார் அந்த பிள்ளை ஃபாதரை வந்து அனுப்பாதீங்க அப்படின்னும் போது அவர் திரும்பி கேட்டார் என்ன, போன வருஷம் இதே பங்கில் வேறு மாதிரி சூழல் இருந்துச்சு, முன்னாடி ஒரு சாமியாருக்கு, ஒரு வருஷத்தில் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது ஏதோ அந்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கிறோம். நன்றி சொல்கிறேன். இப்போ நிறைவு பற்றி நிறைய காரியங்கள் இருந்தாலும் அது சொல்லணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரமாக அதை பற்றிய எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது 2 காரியம் கொஞ்சம் ஒரு எண்ணம் ஊடாக வந்த ஒரு காரியமாக எடுத்துக்கலாம். கொரோனா காலகட்டத்தில் ஒரு தீராத நோயினால் பாதிக்கப்பட்ட நபர் வழக்கமாக வீடுகளுக்கு செல்வது இல்லாத ஒரு சூழலில் கண்டிப்பாக நோயில் பூசலுக்காக வந்தாங்க. இருக்கின்ற என்னோடு பணியாற்றக்கூடிய குருக்களும் அதில் இருந்தாங்க. போகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சம் இருந்தது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போதே அவர்கள் உடம்பு முழுவதும் புண்ணாக இருந்துச்சு, ரொம்ப படுக்கையில் இருந்தாங்க. பார்க்கும்போதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக இறந்து தான் போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தாலும் நோயில் பூசலை முடிச்சுட்டு என்னுடைய பங்குத்தளத்திற்கு வந்து சேருவதற்கு முன்பே அவர்கள் சொன்னாங்க இறந்துட்டாங்க. அது கூட என்னுடைய பணியில் பொறுத்தவரை வந்து அது நிறைவாக தோணும். அதற்கடுத்து அந்த வாய்ப்பு அந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்காது. கண்டிப்பாக அது பங்கு சமூகத்தை சார்ந்தவரும் அல்ல, இருந்தாலும் அதை பொறுப்பெடுத்து அது சென்று அந்த பணியை செய்ய முடியுது. அதற்கடுத்ததாக காணி மக்கள், எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சுப்பாறை அந்த பகுதியில் அங்கே யாரும் செல்வதற்கு விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தனித்து வாழக்கூடிய பழங்குடியின மக்களை சார்ந்தவர். அந்த மக்களிடம் சென்று அந்த கொரோனா காலகட்டத்தில் பணியாற்றியது, பல நாட்களாக இருந்து அவர்களோடு பணியாற்றியது ஒரு சிறப்பு அனுபவத்தை தரக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய மாவட்டத்தில் நான் இப்பொழுது பணியாற்றக்கூடியது வந்து கடற்கரை மக்களுக்காக. நீண்ட காலமாக அரசியலில் பிரதிநிதித்துவம் என்பது இல்லாமல் இருந்தது. தற்பொழுது அது பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கு நான் ஒரு கருவியாக இருந்தேன் என்பதில் ஒரு நிறைவு அரசு. விரும்புகிறோமோ விரும்பலையோ எல்லாருமே பங்கில் ஒரு ஹீரோ தான். அது வழிபாட்டிலையும் சரி, மற்ற பணிகளை செய்கிற பொழுதும் நாம் அப்படி நினைக்காட்டியும் கூட மக்கள் நம்மளை அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ என்னுடைய இந்த 20 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது
தொடக்க காலங்களில் நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு எல்லாத்தையுமே நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்யக்கூடிய நிலைமை இருக்கும். இப்போ நல்லா பாடி பூச வைக்கிறோம், அப்போ நிறைய பேர் பாராட்டுவாங்க, நல்லா பாடுறீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மறைவுற வைக்கிறவங்களுக்கு மறைவுற வைக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ புது பங்குகளுக்கு போகும்போது கட்டடம் கட்டுறோம், ஸ்கூல் கட்டுறோம் அல்லது கோயில் கட்டுறோம், உண்மையிலே அது ஒரு கிராண்டாக இருக்கும். எல்லாருமே நம்ம புகழும்பொழுது ஏதோ சாதிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இப்போ கடந்த ஒரு 9 ஆண்டுகளாக நான் பார்க்குறது என்ன அப்படி சொன்னால், பாராட்டுக்களை எதிர்பார்க்காம நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டே போகிறதுல நமக்கு ஒரு நிறைவு இருக்குது. ஏன்னா பாராட்டுதல் இன்றைக்கி இருக்கும், இல்லாமல் போகும். இன்றைக்கி புகழ்கிறவங்களே நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க. அதில் எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய வேலைகளை கடவுளுக்காக செய்கிற பொழுது, மக்களுடைய பயனுக்காக செய்கிற பொழுது அதில் ஒரு நிறைவு இருக்கும். அதுதான் நமக்குள்ளே நினைக்கிற ஒரு ஹீரோவாக நம்ம நினச்சிக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையாக. இதை சொல்லி ஒரு ஹீரோ ஆயிட்டீங்களே. என்னுடைய 20 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு பங்கு பணியாளர் நினச்சாருன்னா 5 ஆண்டுகள் அந்த ஊரையே தலைகீழாக மாற்ற முடியும். நான் கூடுதாளில் 5 ஆண்டுகள், ஆலந்தலில் 5 ஆண்டுகள். ஹீரோவை உணர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் கூடுதாளையில் முதல் பெண் என்ஜினியர் அவருடைய அப்ளிகேஷன் நிரப்புறதுக்கு என்கிட்ட தான் வந்திருந்தா. எனக்கு நிரப்ப கூட தெரியாது, 2 பேரும் சேர்ந்து தான் அதை நிரப்பணும். இன்றைக்கி அவள் தான் அந்த ஊருடைய முதல் பெண் என்ஜினியராக மாறினா. அது எனக்கு எப்பொழுதும் எவ்வளோ விஷயங்கள் நான் செஞ்சுருக்கிறேன், இருந்தாலும் அந்த முதல் அனுபவம் எனக்கு எப்போயும் மனசில் இருக்கும். அதே போல் நான் கூடுதாளியில் இருக்கும் பொழுது 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பசங்க சண்டே வந்து அவனால் வாலிபால் விளையாட வைப்பேன் கோயிலுக்கு முன்னால். இப்போ அவங்க ஸ்டேட் லெவலெலாம் போய் விளையாடுறானுங்க. அப்போ எப்போவுமே சொல்லுவானுங்க, ஃபாதர் நீங்கள் கொடுத்த அந்த உற்சாகம்தான் அப்படின்னு சொல்கிறது இதாக இருக்கும். அதே போல் அந்த 2 பங்குகளை நான் என்ன பார்க்குறோம்னா, உண்மையிலேயே ரொம்ப ஒரு அர்ப்பண உணர்வோடு மக்களை உண்மையாக அன்பு செஞ்சு நம்ம பணி செய்யும் பொழுது 5 ஆண்டுகளில் நம்ம நினைக்காத பெரிய பெரிய காரியங்கள், அந்த ஊருடைய முகவரி எல்லாத்தையுமே மாற்ற முடியும். அதை நான் 2 பங்குலையுமே நான் ஆழமாக உணர்ந்திருக்கிறேன். அதனால் உண்மையாக ஒரு பங்கு பணியாளர் உண்மையான அர்ப்பண உணர்வோடு நம்ம வேலை செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும். இந்த தருணத்தில் நான் எதை நினச்சி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், ப்ரீஸ்ட்ஹுட் இஸ் நாட் அன் எண்ட், இட்ஸ் அ மீன்ஸ். நான் தூத்துக்குடி மறை மாவட்டம் ரொம்ப ஒரு பயஸ் பின்னணியில் தான் வாரேன், ஆன்மீக பின்னணியில். ஆனால் என்ன ரொம்ப உருமாற்றினது அப்படின்னு சொன்னால் தூய பவுல் குருத்துவ கல்லூரி தான். அப்போ எங்களுக்கு பாடம் எடுத்து அடுத்த எரோனிமஸ் நான் ரொம்ப நினச்சி பார்க்குறேன். அதே போல் அடுத்த தே அல்ஃபோன்ஸ் அவருடைய சிந்தனைகள், பழைய சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் சூசை மாணிக்கம், இவங்களாம் என்னுடைய கான்செப்டே கம்ப்ளீட்டாக மாற்றினாங்க. குருத்துவங்கிறது பணி செய்வதற்கான ஒரு இடம் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சாதாரண மக்களோடு, எளிய மக்களோடு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களோடு பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுத்தாங்க. அதனால் ஆன்மீக பணி, கல்வி பணி, சமூக பணி எல்லாத்தையும் இணைச்சி இன்றைக்கி நான் 20 ஆண்டுகளை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கேன். குறிப்பாக நான் பணி செஞ்ச இடங்களில் ஒரு ஹீரோவாக தான் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த ஊருடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு உண்மையில் கடவுள் என்னையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படி தான் நினச்சி சந்தோஷப்பட்டேன். 2018 2024 முடிய தமிழ்நாடு ஆயர் பேருடைய இளைஞர் பணிக்குழுடைய செயலராக பணியாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பணி தொடக்கத்திலிருந்தே, அதாவது நான் ஒரு அருள் பணியாளராக அருள் பொழிவு பெற்ற தொடக்கத்திலிருந்து இளைஞர்களோடு இருந்த ஒரு அனுபவம். அப்புறம் மறை மாவட்டத்தில் நமக்கும் ஒரு இளைஞராகவே ஒரு ஃபீல் இருக்கும்ல, டெய்லி பசங்களோடயே இருக்கும்போது. அடுத்து மறை மாவட்டத்தில் இளைஞர்களோடு பயணித்தது, அது எல்லாமே வந்து கூடுதல் சிறப்பான முறை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கியது. அப்புறம் கொரோனா, அப்போ யாரையும் சந்திக்க முடியாது. அது தமிழ்நாடு சொல்லும்பொழுது மறை மாவட்டத்திலே பணிகள் செய்ய முடியாது, தமிழ்நாடு அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழல். அதன் நடுவே இன்னைக்கு இளைஞர்கள் அவர்களாம் இன்று தேவையானவர்கள். அது நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்படி எப்பொழுதுமே இளைஞர்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை கொடுத்தாங்க. இளைஞர்களோடு உடன் பயணிக்க வேண்டும் அப்படின்றதும், இளைஞர்கள் எதிர்காலத்துக்குரியவர்கள் அல்ல, நிகழ்காலத்துக்குரியவர்கள், நவ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பார்வை கொடுத்தாங்க. அப்போ இந்த இளைஞர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு திருவிழா ஒரு பணி எப்படிப்பட்ட ஒரு பணி செய்யணும் அப்படிக்கான ஒரு முயற்சியில் தேடலில் ஈடுபட்டோம். அப்போ ஒரு தனிநபராக ஒரு குழுவாகவே பயணம் செய்தோம். ஏன்னா சினடல் சர்ச் அப்படின்றது தான் இன்று நம்முடைய வலியுறுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த சினடல் சர்ச் அது வந்து இளைஞர்களுக்கானதாக மாறணும்னா இளைஞருடைய பங்கேற்பு இருக்கணும், அவர்களுடைய குரல்கள், மெல்லிய குரல்கள் கேட்கப்படணும். இதற்காக இளைஞர்களுக்கான ஒரு மாமன்றம் கடந்த 2023 அக்டோபர் 1, 2 நாட்கள் வேளாங்கண்ணில் ஏற்பாடு செய்தோம். இப்போ அதில் வந்த இளைஞர்களுடைய தேவைகள், அவர்களுடைய வெளிப்படுத்த அக்கறைகள், அது வந்து ஒரு நல்ல ஒரு வடிவத்தை கொடுத்து அதனுடைய நீட்சி அல்லது
அதனுடைய பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த ஆண்டு மே மாதம் இளைஞர்களுக்கான ஒரு கொள்கையை தமிழ்நாடு அளவில் இளைஞர்கள் அவர்களுக்கான எத்தகைய முறையில் பணி செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கை உருவாக்கணும் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அதை உருவாக்கி அதை வெளியிடும் பொழுது அது ஒரு உச்சக்கட்ட ஒரு நிறைவு கொடுத்துச்சு. ஓகே, சொல்லுங்க. ஒரு சபை குருவானவர் என்ற முறையிலே தமிழகத்தினுடைய ஒரு 4 மறை மாவட்டங்களில் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. இந்த நாட்களிலே எங்களுக்கு 3 ஆண்டு காலம்தான் ஒவ்வொரு இடங்களிலே பணி. ஆனால் இதுவரை ஒரு இடத்திலிருந்து மாற்றமாகி சொல்லுகின்ற போது அந்த இடத்துல ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், அந்த மக்கள் மீண்டும் வந்து என்னை அழைக்கின்ற ஒரு நிலையை மக்கள் மத்தியிலே உருவாக்கியது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, கடவுள் கொடுத்த கொடை. இந்த இடங்களிலே ஏராளமான ஏழை பிள்ளைகளை கல்விக்காக, திருமண உதவிக்காக, நோயுற்றோருக்காக உதவி செய்வதிலே மகிழ்ச்சி கண்டிருக்கிறேன். அதுதான் உண்மையான கடவுள் பணி என்பதையும் உணர்ந்திருக்கிறேன். இந்த பங்கு பணியாளராக இருப்பது பெரிய ஒரு நிறைவு. குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளில், அதற்கு முன்பாக பயிற்சியாளராக தான், குருமானவருக்கு பயிற்சியாளராக தான் இருந்திருந்தேன். இதில் ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப பெருமையாக உணர்ந்த அனுபவம். எனக்கு 18 கிளை கிராமங்கள், 18 கிளை பங்குகள். அதில் ஒரு கிளை பங்கில் முதல் முறை திருவிழா நடக்குது. அந்த கோயிலை சுற்றி வேலி பக்கத்தில் ஒரு 4 பேர் குடும்பம், மட்டும் ஒரு குடும்பம் அங்கே நின்று கும்பிடுறாங்க. நான் கூப்பிட்றேன், ஏன் இங்கே வாங்க, இந்த பக்கம் வாங்க, கொடியேற்றம்ல இங்கே வாங்க. உபதேசர் அதெல்லாம் வரமாட்டாங்க அவங்க அப்படின்றாரு. எனக்கு புரிஞ்சிக்க முடியல எதுக்காக இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன் இது இவங்க அவங்க வரல, இங்கே இருக்கும் சொல்லலை, அவங்களும் வந்து சொல்லலை. அதற்கடுத்து நான் வீடு சந்திக்க போகும்போது தான் தெரியுது, அவங்க 25 ஆண்டுகளாக அவங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அவங்கள. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து டிசிஷன். ஆமாம், இது ஊருடைய முடிவு. அவங்க இதில் ஏன்னா இடம் வாங்குவதில் பிரச்சனை, கோயிலுக்கு இடம் கொடுப்பதில் பிரச்சனை, அதனால் நீங்கள் வந்து வரக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு திருவிழாவும் அப்படியே போகுது. அதற்கு அடுத்த ஆண்டு திருவிழாவில் வரும்போது இல்லை அந்த பிரச்சனை தீர்ந்தால் தான் நான் திருவிழா வைப்பேன், இல்லை வைக்க மாட்டேன்றதுனால நான் உறுதியாக இருந்தேன். அதற்கு முந்தின வருடம் சொல்லும்போது பார்த்துக்கலாம் ஃபாதர் சொல்லி எனக்கு கொஞ்சம் அப்படியே சமாளித்து வச்சுட்டாங்க. அதுக்காட்டு நான் உஷாராயிட்டேன். இல்லை அதில் நீ அதை பற்றி பேசாமல் திருவிழா பற்றி என்கிட்ட பேச வராதிங்க, ஊரெல்லாம் பங்குக்குவாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து இவங்களுக்கு என்ன கோயில் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வச்சு எல்லாம் ஒன்று சேர்த்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருமையாக உணர்வு தரணும். ரொம்ப முக்கியமாக ஒரு 2 வீடு தானே, ஒரு 3 வீடு தானே கணக்கில் எடுக்காமல் இருக்குன்னா அந்த ஒருத்தருடைய மனதும் அந்த கோயிலுக்குள்ளே வர வைக்கிறதுக்கான அந்த இதை சேர்த்தது ரொம்ப முக்கியமான விஷயம். சில தருணங்கள் அது மாதிரி உண்டு. கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். 4 கட்டமாக அவருடைய வாழ்க்கையை 20 வருஷம் பார்க்குறேன். ஒன்று உதவி தந்தையாக இருந்த 4 ஆண்டுகள், சொன்னது செய்தோம், அவ்வளோதான். அடுத்த 3 ஆண்டுகள் துவக்க குறுமடத்தில் நினைத்ததை செய்ய முடிந்தது. ஒரு கற்பிப்பாளனாக செய்ய முடிந்தது. எந்த சந்தோஷம் எப்போ கிடைச்சதுன்னா, அவங்க குருவானர் ஆகி நம்ம பார்க்குற போது மாத்திரம் சொல்லுவாங்க, பாராளத்தை நான் ஆனேன் அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலம் மட்டுமே குருத்துவத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா அது கடினமாக காலகட்டம். அது ஆங்கிலத்தை ஃபெயில் ஆகிட்டால் எடுத்துருவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா அது மட்டும் ஆங்கிலம் அறிவல்ல இல்லையா, ஒரு மொழி, அவ்வளவுதான். அதனால் அதில் கடந்து பிண்டு கொண்டு இன்றைக்கி அவங்க சொல்லும்போது தவறு செய்திருக்கலாம், அது அன்றைக்கி தவறாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க இன்னும் நல்ல விஷயங்கள் அவங்க வந்து ஒளிரும்போது அது எனக்கு பிரமிப்பாக தான் இருக்கிறது. நல்லா செஞ்சுருக்கோம். ஒன்று. 2வது விஷயம், இங்கே நான் என்னுடைய பிஹெச்டி தான் முடிக்கும்போது கோடம்பாக்கத்தில் இருந்தேன். அப்போது வந்து 2 விஷயம் நடந்தது. ஒன்று, நம்முடைய நல்ல தயாரிப்புள்ள சவால் விடுக்கிற மறைவுரையில் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் அதை என்னுடைய சொந்த அனுபவத்தில் உணர்ந்தேன். அது பல நேரம் செய்திருக்கிறதுனால பல பேர் சொல்லும்போது இத்தனை எதிர்பார்த்தும் சொல்லுகிற போது அதற்கு இருக்க அந்த தாக்கத்தை உணர முடிஞ்சது. பல பேர் நேரடியாக மறைமுக சொல்லினாங்க, வாழ்த்தினாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. அது பெரிய ஒரு நல்ல விஷயமா இருந்தது, நிறைவு திருப்தி இருந்தது. 4வது விஷயம், அதே பங்கில் அந்த 128 நாள் கொரோனா சமயத்தில் அங்கே தொடர்ச்சியாக சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நானும் இதில் நினைத்து கொண்டேன். என்னுடைய இருப்பும் இருந்தது, மற்ற நல்ல தெரிந்த மனிதர்களுடைய உதவி வாங்கியும் செய்த போது ரொம்ப பெரிய திருப்தியாக இருந்தது, நல்ல விஷயமாக இருந்தது. அதேபோல் இப்போ கடைசியாக அனுபவம் சொல்லிவிடுகிறேன். இப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை காதில் என்னங்கடா, துவக்கத்தில் நான் போன பங்கு வந்து நான் பணியாற்றப்படும் என்னுடைய கனவுகளை புகுத்த இடமல்ல, அது அங்கே நடக்க வேண்டிய விஷயம் செய்கிறது. அது என்னுடைய பங்கு தரலாம், அது என்னுடைய நினைப்பாக இருக்கணும். அங்கே போய் கொஞ்ச நாள்லேயே 3 மாதத்துலேயே எதை நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று சொல்லுகிற போது சந்தோஷமாக இருந்துச்சு. சரி,
நம்முடைய பணியை நம்ம செய்யலை, அங்கே தேவைப்பட்ட பணி செய்கிறோம். பாரபட்சம்லாம் அப்படி செய்கிற போது திருப்தியாக இருந்தது. அது போய்கிட்டு இருக்குது. கடவுளுக்கு நன்றி எல்லோருக்குமா. நீங்கள் சொல்லும் பொழுது இந்த ஹீரோவா அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு ஓடினது என்ன அப்படின்னா, 90கள்லேருந்து டிவி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசப்பட்டு வந்தது. ஆனால் அந்த சமயத்தில் எதுவும் நடக்கலை. ஃபார் டேவிட் வந்து 2011 அதை பேச ஆரம்பித்த பொழுது நான் என்னுடைய மறை மாவட்டத்தில் இருந்தேன். அப்போது அதற்காக முழு மூச்சாக நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம். அப்போது டிவி ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சரி, நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் த டீமாக இருக்கிறோமே, நம்மளே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது என்னென்னா, அந்த கொரோனா டைமில் எல்லா ஆலயங்களும் மூடப்பட்டு விட்டது. மக்கள் எல்லாம் கோயிலுக்கு போக முடியாத சூழல். அப்போ நாங்கள் ஃபாதர்ஸ் இங்கே சொல்லிக்குவோம், ஒட்டுமொத்த உலகத்துக்கே நம்ம 5 பேர் தான் பங்கு சாமியார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே தான் மாசு எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கடவுள் இதுக்கு ஒரு கருவியாக நம்மளை பயன்படுத்தியிருக்கிறாரு. இந்த மாறா தொலைக்காட்சி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு எதிர்மறையாக இருந்தாலும் கூட, கொரோனா அப்படிங்கிறது ஒரு எதிர்நிலையான சூழலாக இருந்தாலும் கூட, மாறா தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய பலமாக அந்த சமயத்தில் அமைஞ்சிச்சு. அப்போது எங்களை பயன்படுத்தினார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சாதனம் வந்து ஒரு இடைவெளியை அங்கே வந்து குறைக்கும். உண்மையிலே அந்த சமயத்தில் கடவுளுக்கு சில பேருக்கு பூசை ஒரு ஆறுதலாகவும் இருந்தது இல்லையா, அவங்களுடைய வேண்டுதல் கொரோனாலேருந்து மீண்டு வர்றது. சொல்லுங்கள் ஃபாதர். நான் ஏற்கனவே தொடர் சொன்ன போல் சிறிய கிராமம், 2 சின்ன ஆசை நிறைவேறும் போது நான் ரொம்ப நிறைவாக இருந்தது. ஒன்று, நான் ஜெர்மனியில் படித்தேன். ஆனால் எனக்கு குருக்குள் மட்டும் வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படி இல்லை. எங்கள் ஊரில் படிக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டு போய் படிக்கணும் அப்படின்னு. அதனால் கல்வி உதவி பெற்று அதில் நர்சஸ் படிக்க வச்சு 2 பேர் ஜெர்மனிக்கு போனோடனே அந்த ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நான் வந்தபோது நான் ஃபீல் பண்ணது உண்மையிலே நான் ஹீரோ தான். அது ஒன்று. ரெண்டாவது ஒரு சின்ன விஷயம், ஜெர்மனி படித்து விட்டு கன்னிமணி பாரிஸ் போயிருந்தேன். அப்போது என்னை வரவேற்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த வயசான அந்த பாட்டிங்க வரவே இல்லை. அப்போது கோயிலுக்கு உள்ளே போகிறேன், எல்லாம் வயசான பாட்டி உட்காந்துக்கிறாங்க. அப்படி தடிப்படின்னு என்னாக்கா அங்கே இருக்கிறது ஒரு 25 சேரு தான். அந்த உட்காரத்துக்கு 25 சேரு கிடைக்காது அப்படிங்கிறத உட்காந்துருக்காங்க. அவங்க எந்திரிக்க முடியாதுங்க. அதனால் நான் அப்பயே கோயிலில் முட்டி போட்டு தரையை கிஸ் பண்ணிட்டு பூசு முடிச்சுட்டு வேலையாக எல்லோரும் சேரில் உட்காரணும் அப்படி இந்த கோயில் ஃபுல்லாக நீலஸ் போட்டு உட்காந்து அன்றைக்கி சந்தோஷப்பட்டேன். இன்றைக்கு அந்த கோயில் எல்லோரும் உட்காரலாம். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, இடத்துக்கு சண்டை போட்டோம், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக உட்காடுறோம். இந்த சின்ன ஆசை அந்த பாட்டு, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைய இருக்குது. ஆனால் அது சின்ன ஆசை. என்னை போல் இந்த பிள்ளை வெளிநாட்டு போகணும், என்னை போல் எல்லோரும் சேரில் உட்காரணும், அது எனக்கு பெருமையாக இருந்தது. சொல்லுங்கள் ஃபாதர். நான் என்னுடைய இந்த பணித்தள அனுபவத்தில் ஒரு கொரோனா டைமில் ஒரு சேலம் மறை மாவட்டத்தில் ஒரு பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பங்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால, ஒரு கருத்து வேறுபாடுனால 2ஆக பிரிந்திருந்த ஒரு சமயம். அந்த டைமில் பங்கு போட்டு வச்சுருக்காங்க. பங்கு போட்டு வச்சுருக்காங்க. சொல்லுங்கள். அந்த டைமில் வந்து இது மாதிரி போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அங்கே போனேன். போகும்போது எனக்கு கிடைத்த சவால்கள் என்னென்னா, யாருமே கோவிலுக்கு வர மாட்டேன்றாங்க. இந்த குரூப் வந்தால் நான் அந்த குரூப் வராது அப்படின்ற மாதிரி கோவிலுக்கு யாருக்குமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு பார்க்குறேன் 6 பேர் இருக்காங்க. தொடங்கும் போது யாருமே இல்லை. அப்புறம் அதுக்குள்ளே கொரோனா வந்துடுச்சு, லாக்டவுன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டைம் வந்து எனக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தது. நான் தினமும் ஆலயத்துக்கு வந்து ஜெபமாலை சொல்லிகிட்டு இருந்தேன். ஜெபமாலை சொல்லி தனிப்பட்ட முறையில் திருப்பலி நிறைவேற்றுது. அந்த கொரோனா டைம் முடிஞ்சு திருப்பலி வைக்க தொடங்கும் போது ஒவ்வொரு வீடாக, அதாவது வீடுகள்லாம் போய் சந்திக்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்த சமயத்திலும் வீடுகளில் எல்லாம் ஏறி எல்லா வீடுகளையும் சந்தித்து எல்லார்கிட்டையும் பேசி, திரும்ப வாங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசி அவரை எல்லாரையும் ஒரு ஒன்றுபடுத்தி அந்த ஒரு தருணம் அதோடு சேர்ந்து அந்த நான் கடைசியாக 3 ஆண்டு அது முடித்து அங்கே வரும்பொழுது, கடைசி தேர் திருவிழா முடிச்சுட்டு வரும்பொழுது இந்த பிரிந்திருந்த குடும்பங்களை எல்லாம் அவங்கள ஒன்றா கூப்பிட்டு, எனக்கு ஒரே ஒரு நீங்கள் எனக்கு தருவதாக இருந்தால் எனக்கு ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்கள எல்லாரையும் கை கொடுத்து அவங்கள ஒன்றிணைத்த பொழுதும், அதே போல் 5 வருடங்களாக பிரிந்திருந்த ஒரு குடும்ப தம்பதியர்களை அவங்களையும் அந்த எனக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிணைத்து அந்த நிகழ்வு ரொம்ப ஒரு நிறைவு கண்ட ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன்.
எனக்கு என்னுடைய நிறைவு கொடுத்த ஒரு தருணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, அமளி நகர் அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே இளைஞர்களை சேர்த்து ஏதாவது பணி செய்யலாம் அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டத்தில் நிறைய இளம்பெண்களுக்கு திருமணம் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. அதனால் இளைஞர்களோடு சேர்ந்து ஊர் பெரியவங்களோடு சேர்ந்து அப்போ என்ன முன்னெடுத்தோம்னா 10 இளம்பெண்களுக்கு அந்த ஊரில் இருந்து, மணமகன் எந்த ஊர்ல இருந்தும் இருக்கலாம், கடற்கரை ஊர்களில் அல்லது உள்ளூர்களில் இருந்து யாருனாலும் செய்யலாம், எந்த விதமான வரதட்சணையும் வாங்காமல் 2 பகுதியில் இருந்துமே எல்லா செலவுகளையும் இளைஞர்களும் ஊர் மக்களும் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன கருவியாக கடவுள் என்ன பயன்படுத்தினார். ஏறக்குறைய ஒரு 9 குடும்பங்களுக்கு எல்லா பொருட்களும், ஒரு திருமணத்திற்கு தேவையான எல்லா பொருட்களும் கொடுத்து அந்த திருமணங்களை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி அவங்கள அவங்கவுங்க இல்லங்களுக்கு கொண்டு விட்டது ஒரு மகிழ்ச்சிகரமான நிறைவை தந்த ஒரு தருணம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்க பணி செய்த அந்த களமும் வேறு வேறு ஒரு வண்ணத்தில் இருக்குது. அதில் மக்களை அவங்க சந்தித்த அனுபவங்களும் வேறு வேறு வண்ணத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஒரு பக்கம் அந்த ஜட்ஜு பேசுனது சந்தோஷமாக இருந்தாலும் அந்த லாயர் கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம என்னதான் ஆன்மீக ரீதியாக பிரசங்கம் வச்சு அது இதெல்லாம் பண்ணால் கூட பசியாக இருக்கிற மனிதனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போதிக்க முடியாது. திடீர்னு யாராவது எங்கேயாவது வந்து நம்மளை இந்த வீட்டுக்கு எதுக்கு போனா அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே தாக்குதல் நடத்திடக்கூடாது. இப்போ இளைஞர்களோடு சேர்ந்து கூடுதலாக குழந்தைகளை பக்குவப்படுத்துவதில் நமக்கு மிகச் சிரமம் ஏற்பட்டது. ஒன்று, நாம் கொடுக்கக்கூடிய பணியை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது, அல்லது நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அதை அவர்கள் செய்வதற்கு விரும்புகிறார்களா என்பதும் கேள்வியாகும்.